அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில, அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அந்த மறந்த விஷயங்கள், அதாவது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம், சில விஷயங்கள மறந்துடுறோம். சோ அந்த மறந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலயும் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். அப்பதான் அவங்க தெளிவா நம்ம சொல்லி தந்தாதான் அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போவாங்க. சோ அதுக்காகவும் நிறைய பதிவுகள் நம்ம உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் முன்னோர்கள் சொன்னது, எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது. சோ இந்த பதிவுகள் எல்லாமே நிறைய நம்மளுடைய ஆலிசல் சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான். இந்த பழமொழியும் எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்தக்கூடியதான். குறிப்பா கிராமங்கள்ல அடிக்கடி இதை பயன்படுத்துவாங்க. எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும் இது. சோ அந்த பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இது நம்ம வீட்லயே அடிக்கடி நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா இது பழக்க வழக்கங்கள். அதாவது நம்மளுடைய பிறப்பு முதல் சுடுகாடு மட்டும்னா இறப்பு வரை, அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய அந்த பழக்கங்களை பத்தி தான் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. சோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப தொட்டில் பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது, தொட்டில்னாலே குழந்தை தானே. சோ அந்த குழந்தையா நம்ம இருக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. குழந்தையா பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும். என்ன செய்ய போகுது, அது யூரின் போறது, அதே மாதிரி அது பால் குடிக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அழுது அது அதோட பசியை வெளிப்படுத்தும். சோ இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா, அப்ப இந்த பழக்கங்கள் தான் அது வரைக்கும் வருமா அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்மளுடைய இளமை பருவத்திலிருந்து இப்போ ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸோட இதுலதான் இருப்பாங்க இல்லையா? நம்ம என்ன சொன்னாலும் அதுபடிதான், நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் ஹாப்பியா இருப்பாங்க. நம்ம சொல்றதெல்லாம் குழந்தைங்க கேட்கும். அப்ப குழந்தை எப்ப கவனிக்க ஆரம்பிக்கும்? அதுக்கு ஒரு 3-4 வயசு ஆகும்போது, அது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அதுக்கு அந்த பழக்கங்களை கொண்டு வர ஆரம்பிக்கணும். அப்ப அந்த நம்ம என்னெல்லாம் சொல்லி தரோம் அப்படிங்கறத அது கவனிக்கும். நல்ல பழக்கங்களும் வரும், கெட்ட பழக்கங்களும் வரும் இல்லையா? நம்ம சொல்லி கொடுக்கறத பொறுத்துதான். ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே நல்ல குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க நல்லதா வளர்றதும், அவங்க அவங்க கெட்டவங்களா மாறுறதும் பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. மெயினா பேரண்ட்ஸ் தான். அதை தாண்டி தான் சொசைட்டி. அதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் அதுக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்தாகணும். அதாவது ஒவ்வொரு அறிவுரையும் அதுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. எப்படி நம்ம ஒரு பயிர் அதாவது பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு பயிரை நம்ம பயிரிடுவோம். சோ அது பருவம் தப்பி நம்ம எந்த பயிர் நம்ம போட்டாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அதுதான் முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்த பயிருக்கு என்ன தேவை அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். எந்த பயிரை கரெக்டா அந்த பருவத்துல போடணும்ன்றதையும் போட்டாதான் நமக்கு பலன் தரும். அப்போ அதே மாதிரிதான் குழந்தைங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். நிறைய பணம் கொடுத்து நிறைய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறோம். நல்ல ஃபுட்டு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒண்ணு அவசரத்தெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? நல்ல ஃபுட் எங்க வருது. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இது மட்டுமே அந்த குழந்தைக்கு போதுமா? அப்ப இதை வச்சு அது கடைசி வரைக்கும் நல்லா அது அது நான் ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இது கொடுத்துட்டேன், சோ அது சூப்பரா வந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? குழந்தை சின்னதா இருக்கும்போது ஒண்ணு பண்ணும், அதுக்கு மிடில் ஏஜ்ல ஒண்ணு பண்ணும், யங்ஸ்டரா இருக்கும்போது பண்ணும், வேலைக்கு போறது பண்ணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த பயிர் ஒரு தரமான விதை போட்டு அதுக்கு ஒரு அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்கு உரம் போடணும், அதை கவனிக்கணும், கண்காணிப்பு இருக்கணும். அதுக்கு ஒரு வேலி போட்டு வைக்கணும். இல்லைன்னா அது சுத்தியில இருக்கக்கூடிய விலங்குகள் அதை இது பண்ணிடுச்சுன்னா நமக்கு அழிவு கொடுத்துரும். சோ இதுதான், இதை இப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அப்ப நம்ம குழந்தைங்க இதை தாண்டி சொசைட்டிக்கு போறாங்க. அப்ப இங்க நல்ல பழக்கங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா ஒரு பாதிப்பை அதுக்கு கொடுக்காது. அப்ப நம்ம ஒரு பெஸ்டா நம்ம குழந்தைங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம ஒண்ணும் மிருகங்கள் கிடையாது, மனுஷங்க தானே. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வரலாம். அது நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையாலும் வரலாம், நம்ம குடும்ப சூழ்நிலையாலும் வரலாம், இல்ல நம்ம செயற்கையாலும் வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம அதை மாத்திக்க கூடிய மனநிலை நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம மனிதர்கள், நம்ம பகுத்தறிவு இருக்கு நமக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்,
தேவையில்லாத குணங்களை வந்து தூக்கி தூர போட்டுட்டு நம்ம குழந்தைங்களையும் வந்து நல்ல பழக்க வழக்கங்களோட கொண்டு வரணும். நம்மளும் வந்து ஒரு நல்ல மனநிலையோட எப்பவுமே இருக்கணும். நம்மளும் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க இருக்கும் இல்லையா? சோ இதுதான் வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அறிவுரையோ, ஒரு கவுன்சிலிங்கோ குடுக்க ஆள் இல்லாம தான் நெறைய பசங்க வந்து சின்ன வயசுலயே வந்து கெட்ட பழக்கங்கள்னா என்ன? ஏதாவது இந்த சூதாட்டம், திருடுறது, அதே மாரி பொய் சொல்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான தேவைகளுக்காக நெறைய விஷயங்கள கையில எடுத்துருவாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அத சொல்றதுக்கு சரியான ஆட்களும் இருக்க மாட்டாங்க. சோ அதுதான் வந்து நெறைய குற்றங்களுக்கே அந்த குழந்தைங்கள கொண்டு போறதுக்கு காரணமா இருக்கு. சோ நல்ல பழக்கங்கள வந்து நம்ம வளர்த்துக்கணும். கெட்ட பழக்கங்கள விட்டு நல்ல பழக்கங்கள நம்ம வளர்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பழமொழி. நம்ம என்ன செய்றோமோ, அது சின்ன கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி. இதே தான். அது வந்து கடைசி வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொன்னது. ஏன் தொடரணும்? நம்ம மாத்துவோம். எதுவுமே நம்ம குழந்தையில எந்த பழக்கமே நமக்கு வந்தது இல்லையே! அப்ப எல்லாரும் ஒரே மாரி தானே இருந்தோம். அப்ப இதே மாதிரி நல்ல பழக்கங்களோட நம்ம வந்து வருவோம். அப்படி வர முடியாத குழந்தைங்க நம்ம பார்க்குறோம் யாரையாவது, இந்த மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்கனாலும், அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் குடுத்து, அவங்கள அதுலருந்து ரெக்கவர் பண்ணி, அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம வந்து அமைச்சு குடுக்கலாம். அவங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சோ நம்மளுடைய எதிர்காலத்தையும் பார்த்துக்கணும், நம்மள சுத்தி இருக்கவங்களையும் கவனிக்கணும். சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி, அதுக்கான உண்மையான அர்த்தம், இல்ல இன்ஃபர்மேஷன் எதுனாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சந்திப்போம். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.